இல்லாம இந்த அரங்க முடியாது. பதில் சொல்லுவோம், அவங்களை அறியாம இன்னும் வெளிப்படுத்த காட்ட வேண்டிய இருக்குது. பதில் சொல்லிட்டா அப்ப நிறைய வெளிப்படுத்தி காட்ட முடியாது உங்களுக்கு. இப்ப பாருங்களேன், இப்ப பதில் சொல்லணும்னு சொன்னாங்கல்ல, என்ன ஹத்துன்னு சொன்னாங்க, சும்மா இதாங்க சட்டம் கேட்டாக்கா அப்படி கேட்டு போறதுக்கு நாங்க வந்தோம், விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். எங்களிடம் அவன் விபச்சாரத்துடைய சட்டம் தான், அவன் கொல்லப்பட வேணும் அப்படின்னாங்க. கொல்லப்பட விபச்சார சட்டம்னாங்க. விபச்சாரத்தில் 2 வகை இருக்குதுங்க. என்ன அப்படின்னு கேட்டா, கல்யாணம் முடித்தவர், கல்யாணம் முடிக்காதவர், 2 சட்டம் இருக்கு. கல்யாணம் முடித்தவரா இருந்தாக்கா ரஜுமு பண்ணணுங்க. அது கல்யாணம் முடிச்சவர் விபச்சாரம் பண்றாரு, கல்யாணம் கொல்லப்படணும். அவர் திரும்ப முடிக்காதவரான்னு வச்சுக்கிறீங்களேன், அப்ப 100 கசேட் அடிக்கணும். பஜ்ஜலுக்குள்ள வாஹிது மின்ஹுமா மேத்த ஜல்தத்தின் அல்ல குர்ஆன்ல சொல்றான். சரி, இந்த சட்டம் தான் நீங்க ஒரு விலங்கோட புணர்ந்தாங்கிறீங்களே, அப்ப இங்க என்ன சட்டம் வைப்பீங்க? ஒரு அவனுக்கு வேண்டாம் கொடுத்துறீங்க, இந்த ஆடு மாடுக்கு என்ன செய்வீங்க நீங்க? கல்யாணம் ஆச்சான்னு பாப்பீங்களா? கல்யாணம் ஆகான்னு சொல்றீங்களா? என்ன அந்த சட்டம் தான் இருக்குன்றீங்க. சரி, இப்ப அதே போல இப்ப விபச்சாரம் செய்தவனுக்கு அது ஆணா இருக்கணும், விபச்சாரம் செய்தவள் பெண், 2 பேரையும் தான் கொல்லப்படணும். இது இந்த திருமண சட்டம். இல்லைன்னு சொன்னாங்க 100 அடி. இப்ப இங்க நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? அப்ப இந்த மிருகத்தோட நிலைமை என்ன? கல்லால் அடிச்சு கொல்லப்பட போறீங்களா, அல்லது 100 கசேட் வர சொல்லணும்? சும்மா சொல்லிட்டு போய் கேட்டு வந்து நாங்க வரல, நாங்க சொல்லிட்டோமே சட்டம். நீங்க உங்களுடைய நிலைப்பாடு என்ன? எதா இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை வைத்துத்தான் சட்டம் சொல்லுவோம். அது உண்மைங்கிறத இந்த மன்றத்துக்கு நிரூபிங்க, உங்களுடைய இயலாமை தெளிவுபடுத்துவோம். அதுக்கு பிறகு எல்லாத்துக்கும் பதில் ஷார்ட்டா வச்சிருக்கோம். இந்த திருமதி முஸ்லிம் மொத்தம் ஷார்ட்டான பதில் உங்களை அறியாம வெளிப்படுத்தணும். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. சும்மா சொல்லிட்டோமே சொன்னா கேட்டு போற நாங்க வரல, நாங்க விவாதம் பண்ண வந்திருக்கிறோம். அதே போல அகவாத்திலும் சொன்னாங்க, எங்களுக்கு புரியல அப்படின்னுங்க. இந்தாங்க உங்களுடைய தர்ஜமாவை நான் படிக்கிறேன், அதுல ஒரு வசனம் மாற்றப்பட்டுன்னு சொல்றீங்க. மற்றவங்க எல்லாம் உங்களை தவிர உள்ள மற்றவங்க எல்லாம் இது தாய்வழி சகோதரிக்கு உள்ளது அப்படி எழுதி வச்சிருக்காங்க, நீங்க மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்ப தாய்வழி சகோதரிக்கு இல்லையா? உங்களோட வாசங்க அடிப்படை கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதானே? ஏன் பதில் சொல்ல என்ன தயக்கம்? பதில் இல்லையா? ஒரு வாசங்க உங்க தர்ஜமா படிக்கக்கூடிய ஒரு ஆள் கேள்வி கேட்பாரா இல்லையா? அவர் சார்பா நான் கேள்வி கேட்கிறேன், மாற்றப்பட்டுங்கிறீங்க. உலகத்தில் அத்தனை பேரும் அது தாய்வழி சகோதரிங்கிறாங்க, நீங்க மாற்றப்பட்டது அப்படிங்கறத நான் ஒப்புக்கொட்டணும். ஒரு ஆளே சொல்றாரு, அப்ப தாய்வழி சகோதரிக்கு என்ன சட்டம்னு அவர் கேட்கிறாரு, நீங்க பதில் சொல்ல மாட்டீங்களா? நீங்க தான் எழுதி வச்சிருக்கீங்க, நீங்க எழுதி வச்சு நீங்க பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு வாசங்கிற அடிப்படையில வெளியிலே உள்ள மக்கள் உங்கள்கிட்ட கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அது இந்த அரங்கத்துல சொல்லுங்க. உங்க அந்த மொழியாக்கிற படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் அது விளக்கம் அமையட்டு. சொல்ல மாட்டேங்கிறீங்க, பதில் தெரியலையா? அதே போல பாருங்க, பதில்ங்கிற பேருல அது பாபு புகாரியுமா பாடவத்தை போட்டாங்களாம், அதை நாங்க சும்மா வாசிச்சோம். பின்னால ஹதீஸ் சொன்னோம்ல, அந்த ஹதீஸ்ல என்ன இருக்குது? முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இருந்தால் சலாம் சொல்லலாம் என்பதற்குத்தான் அது ஆதாரமே தவிர வெறும் காபிர்களுக்கு மட்டும் சொன்னாங்கன்னு அதுல இருக்குதா? நான் கேட்கிறேன், அங்க என்ன இருக்குது? இருசாரம் உள்ள இடம் தானே. உங்ககிட்ட நான் என்ன கேட்டேன்? மற்றவர்களுக்கு மட்டும் சொல்லாமா? நீங்க முன்னாடி சொன்னீங்க இது ஒண்ணு போதும், மற்ற இருக்குதான், இது ஒண்ணு போதும். நீங்க இல்ல, இங்க தான் 2 விசாரம் இருந்தவங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சுல, காபிர்கள் மட்டும் இருப்பதற்கு தான் நிறைய இருக்குன்னு சொன்னீங்கல்ல, மத்த எடுத்து போட வேண்டியதானே? இதுக்கே விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறீங்க, மத்த எடுத்து போடுங்க. அப்ப மத்த இல்லைன்னு அர்த்தமா? அதனால புகாரி மலை தலைப்பா போய் விடுங்க. இந்த ஹதீஸ்ல பட்டு இருசாராரும் இருக்கிற இடம், அதுக்கு நாங்களும் ஒப்புக்கொள்றோம். நாங்களும் ஒப்புக்கொள்ள தானே செய்யறோம். நாங்களும் ஒரு கூட்டத்துக்கு போவோம், அங்க முஸ்லிம்கள் இருப்பாங்க, முஸ்லிம் இருப்பாங்க, சலாம் சொல்லி தான் ஆரம்பிக்கிறோம். அந்த ஹதீஸ் எங்களுக்கு ஒன்றும் மறுப்பு இல்லையே, நாங்க ஏற்று நடக்க தானே செய்யறோம். உங்களுடைய கொள்கைக்கு அங்க ஆதாரம் இருக்குது, இது வேற சப்ஜெக்ட், அதுக்கு ஆதாரம் தாங்க நிறைய இருக்கு, சொல்லிவிட்டீங்க, அது ஆதாரம் தாங்க, ஆளுங்க சொல்லணும். அதே போல பாருங்க, இந்த நம்ம பொதுவா நிலைப்பாட்டுல என்ன அப்படி இருக்குங்கிறத பலதரம் சொல்லியிருக்கோம். தப்சீர் நூல் அப்படின்னு இருக்கும். தப்சீர் நூல்ல நேற்று இன்னைய வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் தான் சொன்னாங்க, வேற எதுவுமே சொல்லல. அப்ப உலக மக்கள் எல்லாம் புரியுறாங்க, தப்சீர் நூல் அங்க போட்டிருக்குது. அவங்க நிலைப்பாட்டுல ஒரு சப்ஜெக்ட் தான் நேற்று சொன்னாங்க, அதுக்கு பிறகு சொல்லவே இல்லைங்க பொழுது அவர்களுடைய கருத்து பிரகாரம் தப்சீர்கள்ல எந்த ஒரு தவறும் இல்லை. வெளியில போய் இனிமே தப்சீர் தவறுன்னு சொல்லவே முடியாது. மத்தவங்க கேட்பாங்க, தப்சீர்ல தவறு இருக்கா? முன்னால உட்கார்ந்துட்டு கேட்டாரு, எங்க அங்க சொல்லலன்னு கேட்பாங்க. முன்னாள் கேட்கிறோம், நீங்க அது சொல்லணும். அதை விட்டுப்படி இங்க ஃபிக்கு கிதாபா சொல்லிக்கிட்டு அது வலிந்து விட்டு வர்றாங்களாம். அங்கேயும் குர்ஆன் தான் விளக்கம்ங்கிறீங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தை கூட எல்லா நூல்களையும் தப்சீருங்களாம். அப்ப தப்சீருங்க டைட்டில் போடவே தேவையில்லை. எத்தனையோ நூல்கள்ல குர்ஆன் வசனம் இருக்கத்தான் செய்யும். நீங்க எழுதுங்க எத்தனையோ பத்திரிகைகள்லாம் அது குர்ஆன் வசனம் இருக்குது, அது தப்சீர்னு சொல்லலாமா? அப்ப ஏகத்துவத்தை சொல்லலாமா? தப்சீர்ல அதுல இருக்குது குர்ஆன் வசனம், ஏகத்துவம் தப்சீர் கிதாப் சொல்லுவீல. என்னங்க இது? நம்ம தப்சீர சொல்லுங்க, வலிந்து கட்டி வர்றாங்களாம். உலக மக்கள் புரியுறாங்க. வலிந்து கட்டும் போதே அங்கேயே தோல்வி முடிஞ்சு போச்சு.
அப்ப இது வரைக்கும் கேள்வி கேட்டோம்னா தப்சீர் நூல்கள் அவங்க கேள்வி வச்சு நம்ம பதில் சொல்லலாம்டா தான் அதுக்கு சரி. சம்பந்தம் இல்லாம அங்க உள்ளது இங்க உள்ளது அது இருக்குதா இல்ல அடுத்த விஷயம், அது சரியா அடுத்த விஷயம், தலைப்புக்குள்ள இருக்கானு அதான் விவாதம். நாங்க ஒண்ணு போடுவோம், தப்சீர் தான் சொல்லுவோம், ஆனா ஃபிக்ஹ் சம்பந்தம் வாசிப்போம். இது என்ன இது? இதெல்லாம் அர்த்தமே இல்லைங்க. நீங்க தப்சீர்ல ஒரு கேள்வி வைங்க, நாங்க சொல்ல கேளுங்க. ஆனா உங்க விஷயத்துல நான் உங்க தர்ஜமால வச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதுதான் எங்களுடைய வெற்றி. நீங்க பதில் சொல்லுங்க, சொல்லாம போங்க. எல்லாருக்கும் தெரியும் நாங்க வைக்கிற கேள்வி உங்களுடைய தப்சீர்ல தான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். பதில் தான் இது வரைக்கும் வாயு துறக்காத இடங்கள்லாம் இருக்குது. சலாமுட்டு வந்தீங்க, அது முடிஞ்சு போச்சு, சரியான தெளிவான ஆதம் இல்லாம போச்சு. கலாலா விஷயம் ஒரு வாசங்கிற அடிப்படையில் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அப்ப தாய்வழி சகோதரர்கள் எல்லாம் சொல்றாங்க, நீங்க மாற்றப்பட்டதுங்கிறீங்க. அப்ப தாய்வழி சகோதரிக்கு இல்ல இருக்குதா இல்லையா அப்படின்னு ஒரு வாசன் அடிப்படையில் கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல முடியாதுன்னு சொன்னா ஏன் மாற்றப்பட்டதுங்கிற ஒரு தவறான கருத்தை எழுதுறீங்க? நீங்க தெளிவுபடுத்துங்க. நீங்களேண்டா விவாதம்ங்கிறது நம்ம ரெண்டு பேருக்காமல்ல, தமிழ் பேசும் அத்தனை மக்களுக்காக விவாதம் வந்திருக்கோம். இது கரெக்ட், இது தப்புங்கிறது மக்கள் பார்ப்பாங்க, புரியட்டும். ஹக்க அவங்கவுங்க சத்தியத்தை புரியட்டும். நீங்க அதனால நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. எத்தனை விஷயம் இப்ப சமீபத்தில் நம்ம எடுத்து சொன்னோமே, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்துல அதுக்கு ஒன்றும் பதில காணோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சக்தியே இல்ல அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு எழுதியிருக்கிறீங்க. ஒரு சாதாரண மூமின் நினைக்க மாட்டான் அல்லாஹ்வுக்கு சக்தி இல்லைன்னு. இப்படிதான் இப்ப எங்க விஷயத்துக்கும் அப்படித்தானே, இல்லாத ஒரு விஷயத்தை திணித்து இங்க அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எங்களுடைய நிலைப்பாடு என்ன, சட்டம் என்னன்னு கேட்டல, நீங்க வந்து அவுலியாக்கள் அல்லா மாதிரி ஆக்குறீங்க. இல்லங்க இல்ல அப்படிதான் ஆக்குறீங்க, அதனால அந்த சட்டம். நீங்களும் முடிவுக்கு வராதீங்க. எங்களுடைய நிலைப்பாடு இது, அதுக்கு என்ன சட்டம் அது சொல்லுங்க. அடுத்து பாருங்க, நபிகள் நாயகத்துக்கு சூனியம் அப்படிங்கிற தலைப்பு போட்டு ஒரு காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சூனியம் வைக்கப்பட்ட உண்மைதான். அது நேற்று உங்களுக்கு எடுத்து காமிச்சேன், வேண்டுமானா மறுபடியும் எடுத்து காமிப்பேன், நம்ம ஆதாரம் இருக்குங்க. இப்போ ஒரு டீசன் எழுதுறாங்க, அதெல்லாம் சூனியம் வைக்கப்படலை அப்படின்னு அவங்க எழுதியிருக்கிறாங்க. இது வந்து 357 எல்லாமே அவங்க தர்ஜமாவிலங்க. உலகம் தெரிகிறது, தர்ஜமால் தவறு என்று அடுக்கடுக்கா வைக்கிறாரு, பதில காணான்னு உலகம் புரிகிறாங்க. கடைசி நேரத்தை பயிற்சி சொல்லிட்டு விவாதம் ஆகாது, அதே மக்கள் புரிவாங்க. இதையும் அவர் ஆரம்பத்தில் சொல்லல அப்படிதான் கேட்பாங்க மக்கள். அதனால இப்ப நீங்க பயிற்சி சொல்ல ஆரம்பிக்கணும், அப்பதான் நான் எதிர்கேள்வி கேட்பேன். அடுத்து நபிகள் நாயகத்துக்கு சூனியம் தலைப்புல போட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது சூனியம் வைக்கப்பட்டு நம்ப கூடாது, அதனால வகையெல்லாம் மாற்றமாகும் அப்படிங்கிற கருத்தை இவங்க போட்டுக்கிறாங்க. அது விவாதத்துக்கு வர விவாதம் வந்தாதான் அவங்க கேள்வி கேட்கணும், நம்ம வெளியே சொல்லணும். எதுக்காக மக்களுக்கு தெரியும், மொத்தமா சொல்லக்கூடாது. ஒவ்வொரு விஷயமாக முடிக்கலாங்கிறதுக்காக கலாலா பத்தி கேட்டோம். இது வரைக்கும் சொன்னாரா? சஸ்பென்ஸா சொல்லிட்டு விளக்குறோம்னு சொல்லிட்டு விளக்கல கடைசி வரைக்கும். அது ஏன் வந்து அந்த சகோதரி தாய்வழி சகோதரி அந்த வசனத்துல எங்க இருக்குது, என்ன கேட்கறீங்க நீங்க, அது ஒழுங்கா விளக்கிறீங்க, முடிஞ்சிருச்சு. அது ரெண்டாவது என்ன கேட்டோம், மிருகத்தோடு புணர்ந்தால் வந்து தண்டனை தான் சொல்லிட்டோமா, இதான் ஜினான்னு சொல்லிட்டோமா? அந்த மிருகத்துக்கு என்ன தண்டனை? பயங்கரமான கேள்வி. குழந்தைக்கு தெரியும் இஸ்லாத்துல சட்டங்கள் மனுஷனுக்கு உள்ளது. மிருகங்களுக்கு மிருகம் எப்படி தொழுகிறது, மிருகம் எப்படி ஒழு செய்யறது, இப்படிலாம் யாராவது கேட்பாங்களா? மிருகங்கிறது கல்லப்புங்கிறது ஒரு ஃபிக்ஹ் கிதாபிலே சொல்லுவாங்க, இதெல்லாம் மனித இனத்துக்கு உள்ள சட்டங்கள். மிருகத்துக்கு என்ன தண்டனைன்னு அவர் கேட்கிறாரு, பாத்துக்கிறேன். அந்த அளவுக்கு விவரமா இருக்கு. அதாவது என்ன கேட்கிறோம்னு விளங்கி கொள்ளாம அது மிருகத்துக்கு கல்யாணம் உண்டா, கல்யாணம் பண்ண மிருகமா கல்யாணம் பண்ணாத மிருகமா கண்டிக்க முடியுமா? அது போய் தாயோடவும் போனவரும் தகப்பனோடவும் போனவரும் எந்த ஒரு கணக்காவது அதுக்கு இருக்குதா? மிருகத்தோட சேர்ந்தா மனுஷனை தாண்டி மிருகத்தை விடு, மிருகத்துக்கு சட்டம் இல்ல, அதான் மேட்ரு. இது பயங்கரமான கேள்வி மாதிரி கேட்கிறாரு. அடுத்து சலாம் மூணு முடிச்சு அடுத்து ஒன்னொன்னா முடிச்சிடணும், பினிஷ். தேவையில்லாட்டி வர கலப்பா வேற 3 கலப்புங்க. 3 சொன்ன ஒவ்வொன்றா முடிச்சிட்டு வாங்க. சலாம் சொன்னீங்க, புகாரி தலைப்பு போட்டிருக்காரு, நீங்க தலைப்பு ஒன்னோட அது சரியில்லைன்னு ஒரு தப்பா போடுவார்னு போடுவோன்னே அதை விட்டுட்டு ஆமா நாங்களும் வைக்கலன்ட்டு பேச்சுக்கு சொன்னோட்டீங்க. இப்ப என்ன அந்த ஹதீஸ்ல விளங்குதுங்கிறீங்க, அந்த ஹதீஸ்ல என்ன விளங்குது நல்லா கவனிங்க. ஹதீஸ்ல என்ன விளங்குது? ஃபஸல்லம அலைஹிமுன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொன்னார்கள். இந்த அவர்கள்னா 2 பேர் இருந்தாங்கன்னு விளங்குறாரு. அப்படி விளங்கலாம விளங்கக்கூடாதுன்னு பின்னாடி உள்ள வார்த்தை காட்டிருது. சும்ம வக்கஃப ஃபனஸல ஃபதஆஹும் இலல்லாஹ், அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். யாருக்கு சலாம் சொன்னார்களோ அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்கள். வகரா அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காட்டினார்கள் வந்துருச்சு. அது யாருக்கு குர்ஆனை ஓதி காட்டினார்களோ, யாரை அல்லாஹ்வின் பக்கம் அழைத்தார்களோ அவங்களுக்கு சலாம் சொன்னாங்க. இது முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு நல்லா விளங்குது. இப்படி ஏதாவது குறுக்குத்தனம் பண்ணுவாங்கிறதுக்காக அதுக்கு அடுத்த வார்த்தையில் என்ன வருதுன்னு கேட்டா, அந்த சபையில அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்குடைய தலைவன் இருக்கிறான். அவன் என்ன